சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க தம்பி, நாளைக்கு காலைல கண்டிப்பா வந்துடணும். வரேன் கோபி. வரேன் விஜய். வாக்கா வரேன் கோபி. வாங்க. பொடிடா. விஜய், மாணிக்க என்ன சொன்னதை கவனிச்சியா? என்ன சொன்னாரு? நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் தனி கொடுத்தனும் போயின்னு அவர் நினைச்சு கூட பாக்கலைங்கிறாரு. உங்க அக்கா வீட்டுக்கார அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நீ என்ன புரிஞ்சுக்கல விஜய். இப்போ ஒண்ணு கெட்டு போல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற விஜய், தயவு செஞ்சு மறுபடியும் யோசிச்சு பாரு. நீ மாறிட்டேன்னு வச்சுக்க, அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஏங்க, மாணிக்க மாமா சொன்னதை நினைச்சா எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அவரு இன்னொரு விஷயமா சொன்னதை கவனிச்சிங்களா? வாடகை வீட்டுக்கு போறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும், சொந்த வீடு கட்டுங்கன்னு சொன்னாரு. சொந்த வீடு கட்டணும்னா நிறைய பணம் சேமிக்கணும், அதுக்கு தனியா போனாதான் முடியும். மாணிக்க மாமா சொன்னதுல இதான் நல்ல விஷயமா படுது. அத முதல்ல செய்யுங்க. அதை விட்டுட்டு கண்டதை யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னங்க, இத புடிங்க. கொஞ்சம் இப்படி வா. புருஷனும் பொண்டாட்டியுமா ஓடி ஓடி எல்லாரையும் போய் கூப்பிட்டீங்களே, எங்க உன் வீட்டு ஆளுங்க ஒருத்தரை கூட காணோம்? வருவாங்க அத்தை. எங்கயா? வயிற்றுச்சல் மட்டும் உன் வீட்டு ஆளுங்களுக்கு தொண்டை வரைக்கும் இருக்கும், ஒருத்தரை கூட காணோம். மா, இனிமே தாமா வருவாங்க. அதுக்குள்ள அனாவசியமா யாரும் வார்த்தை விடுவாங்க. ஏண்டா, வெடிஞ்சு விசேஷம் நடக்கும் போதுதான் சபையில வந்து நிப்பாங்களா? அதோ போறாரு, யார் அவரு? உங்க அண்ணனுக்கு முதலாளி இருந்தவர் தானே. இவ்வளவு சீக்கிரமா முதல் ஆளா வந்து நிக்கணும்னு அவருக்கு என்னடா அவசியம் இருக்கு? பொண்ணு கொடுத்தவங்க என்னடா பண்ணிருக்கணும்? இவங்க போய் கூப்பிட்ட உடனே கூடவே வந்து ராத்திரியோட ராத்திரியா இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? மா, நல்ல நாள், வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது. நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எல்லாம் எனக்கும் தெரியும்டா. நீ போய் வேலையை பாரு. என் புள்ள மாணிக்கம் தாண்டா என் மனசை அறிஞ்சு நடக்கிறவன். என் பேர்ல எப்படிப்பட்ட வீட்டை கட்டிருக்கான்னு பாத்தியா? இவளோட சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க, பாத்துக்கிட்டே இரு. அதுங்க மூஞ்சில எல்லாம் அப்படியே பொறாம கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க போகுது. மா, இது நம்ம வீட்டு விசேஷம். 4 பேர் வரும்போது முதல்ல ஓ மூஞ்சி நல்ல விதமா வச்சுக்க. போடப்பட, என்னவோ நான் சொல்ல வேண்டிய வார்த்தையில இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பெரிய இவன் மாதிரி. என்னடி சாமி என்ன சொன்னாரு? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாரு. என்னடி சாமி விளக்கு தூக்கிட்டு வந்துட்ட? அட, இது சாமி விளக்குல மாமா, சரோ வீட்டுக்காக வாங்குனது. அம்மா, இவ ஒருத்தி. என்ன ட்ரெஸ் போட்டு இது யார் கட்டுதா? அடடா, இது உன்னால போட முடியாது அக்கு. உங்க அம்மாக்கு எவ்வளவு வேலை இருக்குடி. இவ வேற நடுவுல. போட்டாச்சு, சரியா? அம்மா, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. அம்மா, இந்த ரப்பர் பேண்ட் கொஞ்சம் சரியா போடுமா? ஏன்டி இப்படி உங்க அப்பா மாதிரியே ஸ்டைல் பண்ணிக்கிட்ட? அழகா இருக்க போ. அப்பா மாதிரியா இல்ல ஒன்ன மாதிரியா? ஒண்ணு ஓன் மேலே பொண்ணு. வா இருங்க, இந்த வந்துட்டேன். அப்பா, மத்த சொந்தக்காரங்க சித்தி சித்தப்பாலாம் அங்க வருவாங்கல்ல? எல்லாரும் வருவாங்கம்மா. ஐ ஜாலி. அப்பா, நம்ம கார்ல தானே போறோம்? ஆமாடா ஆமாடா ஆமாடா. கார் வந்தாச்சா? வந்துருச்சே, பாக்கலையா நீ? எப்பப்ப நம்ம சொந்த கார் வாங்க போறோம்? இருக்க சொந்தக்காரங்கனால ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இன்னொரு சொந்தக்காரா? போசுக்கே போசா என்ன நக்கலு? விடுமா, போற வழியில பொம்மக்கடையில ஒரு கார் வாங்கி தரேன். நோ 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 நோ, ஐ வாண்ட் ஒன்லி ஒரிஜினல் கார். அப்பா,
நான் இங்கிலீஷ்ல சொன்னப்பா. அழகா இங்கிலீஷ்ல படிச்சிருக்கலாம்ல. நான் கிராமத்துல பிறந்ததுனால இங்கிலீஷ் படிக்கல, நீ சிட்டில பிறந்ததுனால இங்கிலீஷ் படிச்சிருக்க. படிக்க வைக்கலையா இல்ல படிப்பு ஏறலையா? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பேன்னு எங்க அப்பா என்ன படிக்க வைக்கல. போ 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 போ, கார்ல முன்னாடி சீட்ல போய் உட்கார். என்ன மாதிரியே உடம்பு ஆகலாம், வாய் மட்டும் ஆத்தா மாதிரி. சை மாமா, நான் வைக்கிறேன் மாமா, நீங்க போங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? நான் தனத்துக்கிட்ட சொல்லிவிட்டு லீலா போன் பண்ணிச்சுல, நம்ம லீலா அவங்க கூட்டி வந்துடுறேன். நீங்க போங்க, ஜாக்கிரதை. என்ன தானே ரெடி ஆயிட்டியா? எல்லாம் ஞாபகம் எடுத்து வச்சுட்டியா? நான் சம்பந்தியமாக செய்ய வேண்டியதெல்லாம் சரியா வாங்கியிருக்கேனா? நம்ம செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா சரோ மாமியாருக்கு இதெல்லாம் பத்தாதுப்பா. அடடா, நீ ஏமா அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க? அவங்க எப்படி இருக்காங்களோ இருந்துட்டு போட்டு, நாம மறுபடியும் செய்திருவான். இந்த பாரு, இந்த மாதிரி சுபகாரியத்துக்கு சிரிச்சிட்டு போய் சிரிச்சிட்டு வரணும், புரியுதா? சரி சரி நீங்க பாட்டு தெரியும். கிளம்பி போங்க. லீலா பொண்ணு போன் பண்ணிச்சு, நான் போய் அதை கூட்டியாரேன். நான் லீலா கூட்டி அங்க வந்துடுறேன். நீ போஸ் கார்ல கிளம்பி போங்க. சரிப்பா. சிரிச்சுக்கிட்டே கலகலப்பா போ. கோபி நம்மளை விட்டு தனி கொடுத்துரும் போது நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு சகல. நாம என்ன பண்ண முடியும்? நடக்கிறது நடக்கட்டும்டா. இங்க பரடச்சலங்களா, அம்மா வந்து பெரியம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போறேன். ஆட்டோ ரிக்ஷா வந்த உடனே ஒழுங்கா சமத்தா ஸ்கூலுக்கு கிளம்பணும், சரியா? சரிம்மா. என்ன ரொம்ப வேகமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க? என்ன பார்த்து பேசுடி. என்ன அங்கதானே கிளம்புற? எங்க கிரக பிரவேசத்துக்கு தானே கிளம்புற? தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு கேக்குறீங்க? என்ன வம்புக்கு இழுக்கிறதுக்கா? நீ நானும் ஸ்கூல் பிள்ளைங்க வம்பிழுத்து விளையாடுறதுக்கு. நான் தான் போக வேண்டாம்னு சொல்றேன்ல, ஏன் வீணா போக அடம் பிடிக்கிற? நீங்க போக கூடாதுன்னு சொல்றது தெரிஞ்ச விஷயம். இது என் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன், நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க. நான் போக வேண்டாம்னு சொல்றது உனக்கு தொந்தரவு பண்ற மாதிரி தெரியுதா? இத பாருங்க, அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வந்துதான் ஆகணும். ஏன்னா மாணிக்க மாமா வீடு கட்டுறதுல நமக்கு போறாமன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க கண்டிப்பா வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. நாம 2 பேரும் போக போறது இல்ல. நான் கிரகப்பிரவேசத்துக்கு போயே தீருவேன். ரவி, என்னப்பா பிரச்சனை? பாருங்க மாமா, கிரகப்பிரவேசத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய், என்னடா இதெல்லாம்? இது புருஷன் முன்னாடி 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. நீ உன் ஜோலி பார்த்துட்டு போ. போட அறிவு கட்டவனே. கூட பிறந்த அக்கா விட்டு விசேஷத்துக்கு போறது என்னடா தப்பு இருக்கு? உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தமா நாட்டாம பண்ற? மரியாதை கெட்டு போயிடும். மரியாதையை காப்பாத்திக்கு கிளம்பு. இன்னைக்கு உன் சமத்தா ஏன் சமத்தான்னு பாத்துருவான். வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியில வையே, உன் காலை வெட்டிடுறேன். எங்க அக்கா வீட்டு விசேஷத்துக்கு நான் போயே தீருவேன். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீ போறேன்னா நீ விசேஷத்துக்கு போறதுக்காக சொல்லலடி. அதுக்கு வேற காரணம் இருக்கு. அங்க உன் மனசுக்கு பிடிச்சவன் இருக்கான்ல, அவனை பாக்கணும்னு அப்படியே மனசு ஆர்வமா அலையுது. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். என்ன மாப்பிள்ளை இப்படி கண்ணு மணி தெரிய மாட்டேங்கிறீங்க? இங்க எதுக்கே வந்த? மாணிக்கத்தை விட்டு விசேஷத்துக்கு அவளை கூட்டு போறதுக்காக வந்தியா? இல்லையா, இவங்க அக்கா விட்டு கிரகப்பிரவேசம் கூப்பிட வந்தேன். வார்த்தை ஜாலம். கட்டம் புருஷன் நான் சொல்றேன், இவ போவங்கறா. இவளை கூட்டு போறதுக்கு நீ வந்திருக்க. இவளுக்கு நீ அப்பனாயா? மாமா மாமாவே தான். அந்த வேலை தானே நீ இவளுக்கு பாத்துட்டு இருக்க. என்ன சொல்ற? என்ன பண்ணுற? நான் வந்தால கலகம் அடிச்சு நான் வரல.
வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க. உள்ள வாங்க. வாங்க நீ. செல்வா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அது எப்படி கொடுங்க. வீடு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அடேங்க அப்பா. சரா. சரா, வெச்சுக்கோ. நல்லா இருக்கியா? வாங்க மாமா. வீடு சூப்பரா இருக்கா? அப்பா எங்க? அப்பா வந்துட்டே இருக்காரு. சரி. அடடே, வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அம்மாடி சாரோ, உன்னை ஐயர் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. உன் அக்காவை பார்த்த உடனே அப்படியே மயங்கி போய் நின்னுடாத. போம்மா போ. போசு, வாப்பா, நல்ல மனசோட வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கலாம். வா வா வாமா, வாங்க வாப்பா. ராஜம்மா, சரோவோட அக்கா இவங்க தானே? வணக்கம்மா. வணக்கம். இவளோட புருஷன் தான் இவன். சார் கூல் ட்ரிங்க்ஸ். இல்ல தம்பி வேண்டாம். அட எடுத்துக்க போசு. வேண்டாமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாணிக்கத்துக்கும் இந்த போஸுக்கும் ஒரே வயசுதான் இருக்கும். ஒரே நேரத்துல தான் 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்துச்சு. அந்த கல்யாணம் நடந்தப்போ இந்த போஸ் சொந்த வீடு சோடா கம்பெனி எல்லாம் வச்சு ரொம்ப வசதியா இருந்தாப்ல. நாங்க தான் ஒரு எலி பொந்துல குடியிருந்தோம். இன்னைக்கு என் மகன் அரண்மனை மாதிரி இந்த வீட்டை கட்டி இருக்கான். ஆனா இந்த போஸ் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே சொந்த வீட்டை வித்து சோடா கம்பெனில நஷ்டமாயி அதுக்கப்புறம் பல தொழில்களை ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் நஷ்டமாயி இப்போ புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. நல்ல வேலையா இவன் குழந்தையா வெளிநாட்டுல வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சு பணமா அனுப்பிட்டு இருக்கா. அதனாலதான் இப்படி வெள்ளையும் ஜொல்லையுமா சட்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வர முடியுது. இல்ல போஸ், நீங்க வாங்கம்மா, காபி சாப்பிடலாம். வாங்க வாங்க. பாத்தீங்களா, இவங்க நம்மள எதுக்கு விசேஷத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நல்ல மனசோட கூப்பிட்டாங்க. நம்மள இப்படி கூப்பிட்டு அவமானப்படுத்தணும் தான் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம பத்தி இன்னைக்கு தான் தெரியும். பேசாம அப்படி இல்லைங்க, சபையில வச்சு இப்படி அவமானப்படுத்துற மாதிரி பேசினா எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், இவ்வளவு தூரம் வந்துட்டு பாதியில போக சொல்றியா? இங்க இருந்தா தானே பிரச்சனை. வெளியில ஒரு ஓரம் மணி போவா. அண்ணே, இவரு தர்மலிங்கம்னு சொல்லிட்டு காய்கறி மொத்த வியாபாரத்துல இன்னைக்கு இவரு தான் நம்பர் 1. இவரு போஸ். எனக்கு அண்ணன் முறை வேணும். சரி. கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு வரேன். இல்ல நான் எடுத்து வந்துடுறேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு தம்பி. என்னங்க சார்? 2 இந்தாங்க. ஏன் போஸ், அப்பவே வாங்கி குடிச்சிருக்கலாம்ல. அதுல என்ன அப்படி ஒரு வரட்ட கௌரவம்? யாரும் பாக்கலங்கிறதுக்காக 1க்கு 2 கேட்டு வாங்கிக்கிறியப்பா. பாவம், நீ என்ன பண்ணுவ? அந்த காலத்துல சோடா கம்பெனி வச்சிருந்தப்ப இதெல்லாம் குடிச்சிருப்ப. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த கலரையே கண்ணுல பாக்குற போல இருக்கு. சரி சரி, அப்படி ஓரமா உட்காந்து நிதானமா குடி. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓ, அந்த பெரிய கோபுரம் ஒண்ணு இருக்குமே, அது அந்த பக்கம் மாடியில இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியா? தேங்க்ஸ்ங்க. அண்ணே தேங்க்ஸ் நே. வாங்க உள்ள வாங்க. இது பாருங்க, இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம்னா நமக்கு மரியாதையே கிடையாது. அப்புறம் நானும் பொறுத்துக்க மாட்டேன். வாயை திறந்து ஏதாவது பேசுறவன் அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஆனா சரோதா மனசு சங்கடப்படுவா. வாங்க போலாம். நம்ம பாதியில போகணும்னு வச்சுக்க, அது சரவுக்கும் செல்வத்துக்கும் தான் மனசை சங்கடப்படுத்தும். இதெல்லாம் தெரிஞ்சுதானே தான் இங்க வந்தோம். அப்புறம் என்ன, கொஞ்சம் பொறுமையா ஒரு ஓரமா நின்று அப்புறமா போயிடலாம். நாம இங்கே இருந்து பெரிய சண்டை வரதை விட நம்ம இங்க இருந்து போயிடலாங்க. இத பாருங்க, யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சொல்லாம குழம்பு போயிடலாம். சண்டையோ பிரச்சனையோ வந்தாலும் அது சரோக்கு தானே அசிங்கம். அந்த மனசுல வச்சுக்கோங்க. என்னால இங்க இருக்க முடியாது. வாங்க போலாம். வாங்க மாமா. எங்கடா கிளம்பிட்டீங்க? நம்ம வீட்டுக்கு போறோம்ப்பா. வீட்டுக்கு போறீங்களா? என்னடா விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி பாதியிலே போறது? ஆமாமா, ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னதுக்கு பிரச்சனையா? அதான் கிளம்பிட்டோம். ஏண்டா, ஏதோ பிரச்சனையாச்சா? என்னம்மா பிரச்சனை? சம்பந்தி அம்மா இல்ல, அவங்க பேச்சு சரியில்லைப்பா.
எங்களை தேடி வந்து அவமானப்படுத்துறாங்க. இதுக்கு மேல நாங்க எங்க இருந்தோம் எங்களுக்கு நல்லது இல்ல. அதான் நாங்க போறோம். நீங்களும் வாங்கப்பா. என்னதுன்னு சம்பந்தியமா பத்தி உனக்கு தெரியாதா? இது என்ன புதுசா? இத பாருமா, நம்ம உடம்புறப்புகளை நாமளே கைவிட்டுற கூடாது. இந்த மாதிரி நேரத்துல தான் கூட இருக்கணும், புரியுதா? யார் என்ன சொன்னாலும் சரோக்காக பொறுமையா. ஏப்பா சரோக்காக சொல்லி சபையில செருப்படி வாங்க சொல்றீங்களா? அப்படி நாங்க செருப்படி வாங்கினாலும் அதுவும் சரோவை தான் பாதிக்கும். ஜோ, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வாங்கப்பா. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படிமா வர முடியும்? சரோ எப்படி விட்டு கொடுக்க முடியும்? தனம் சொல்றதா சரி, அந்த மோட பேச்சே சரியில்லை. வாங்க மாமா போயிடலாம், அதான் நல்லது. போகாதுக்கிட்ட பெரியவன் சொல்ற கேளுங்கடா. அப்பா, அந்த அம்மா இருக்கிற மெதப்புல உங்களே ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தினாலும் படுத்திடும். உங்க மனசு தாங்காது, நீங்க கூட வாங்க. என் மனசு எல்லாத்தையும் தாங்க. என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்குவேன், இருந்து நடத்தி கொடுத்து தான் வருவேன். நாங்க கிளம்புறோம் மாமா. நாங்க போறோம்ப்பா. சொல்ல போகாதுக்கிட்ட தானே போஸ்.